श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां नायगी नान्मुगी नारायणी கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷாமளை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயக்கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அரணம் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித புஷ்பபரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். ஸ்ரீமாத்ரே நமக. விளக்கு கடை நேயர்களுக்கு என்னுடையதான வணக்கங்கள். அம்பிகையினுடையதான கருணையோட ராஜவாராகியாக விளங்கக்கூடிய ஜெகன்மாதாவினுடையதான ஒரு அவ்வியாஜமான கருணையோட வாராகி மாலை அப்படிங்கிற மங்களமயமான அம்பிகையினுடையதான ஒரு துதியை தான் பரதேவதையின் கருணையோட நாம சிந்தனை பண்ண போறோம். அதாவது இந்த துதியை நாம சிந்தனை செய்யறோம்னு சொன்னாக்க அது சாட்சாத் மகாவாராகியினுடைய பரிபூர்ணமான கிருபா கட்டாட்சம் தான். அம்பிகையினுடைய கருணை இல்லை அப்படின்னு சொன்னாக்க நாம எதையுமே சிந்திக்க முடியாது. அதுவும் இந்த வாராகி மாலை முழுக்க முழுக்க தத்துவங்கள் நிரம்பி விளங்கக்கூடியதாகத்தான் இருக்கு. வெளியிலே பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு அர்த்தமானது விளங்கும். அதுவே உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு வேறு அர்த்தங்கள் உண்டு. தத்துவ ரீதியில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஏன்னாக்க சாட்சாத் லலிதா தேவியினுடையதான அகங்காரத்தின் வடிவாக விளங்கக்கூடியவள் மகாவாராகி தான். அம்பாளுடையதான காமாட்சி தேவியினுடைய அகங்காரத்தின் வடிவாக அகம் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். அந்த அம்பிகையினுடையதான நானாக விளங்கக்கூடியவளே சாட்சாத் பகவதி மகாவாராகி அப்படிங்கிறதான் தேவியின் தந்திரங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப விசேஷமா சொல்றது. அப்படிப்பட்ட வாராகி மீது தான் வாராகி மாலை அப்படிங்கிறதான ஒரு மாலையை ஒரு நூலை வீரை கவிராய பண்டிதர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் பண்ணியிருக்கார். அவர் வேப்பத்தூர் அப்படிங்கிறதான ஒரு கிராமத்திலே வாழ்ந்தவர். அவருடைய வைபவத்தையும் இந்த நூலினுடையதான ஒரு இன்ட்ரோடக்ஷனை நாம இந்த எபிசோடிலே நாம பார்க்கலாம், இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு செய்யுளுக்குமான அர்த்தத்தையும் அம்பிகையினுடைய பல்வேறு பராக்கிரமங்களையும் அடுத்தடுத்த வீடியோவிலே அம்பிகையினுடைய கருணையோட நாம சிந்தனை செய்யலாம். வீரை கவிராய பண்டிதர் அப்படிங்கிறவர் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர். அதாவது வேப்பத்தூர்ங்கிற கிராமம் மானாமதுரைக்கு பக்கத்துல இருக்கு. அதாவது அவர் அநேக நூல்கள் அம்பிகை மீது செய்திருக்கார். முழுக்க முழுக்க சாக்த தந்திர அமைப்பை ஒட்டி பண்ணிருக்கார். இந்த மாதிரி ஒரு நூல்கள் தமிழிலே ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. அதாவது முழுக்க முழுக்க சாக்த சித்தாந்தத்தை ஒட்டி சாக்த சம்பிரதாயத்தை ஒட்டி அவர் செய்திருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே ஒன்றொன்றுமே பொக்கிஷம்தான். நமக்கு அம்பிகை பரமான நூல்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு அபிராமி அந்தாதி தான் தெரியறது. அதை தவிர நமக்கு ரொம்ப வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனா நிறைய அம்பிகை பரமான நூல்கள் தமிழிலே உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு வடமொழியிலே அம்பிகை பரமான நூல்கள் நிறைய விளங்குறதோ அதே போல தமிழிலும் அம்பிகை பரமான அநேக நூல்கள் உண்டு. அதிலே முக்கியமானது ஆனந்த நாயகி மாலை அப்படின்னு அதையும் வீரை கவிராய பண்டிதர் தான் செய்திருக்கார். மானாமதுரையிலே விளங்கக்கூடிய அம்பாளுக்கு ஆனந்தவல்லின்னு பேரு. எல்லோரும் தரிசிக்க வேண்டிய க்ஷேத்திரம். நம்ம எல்லோரும் மதுரைக்கு போறோம், மீனாட்சியை தரிசனம் பண்றோம். மீனாட்சிக்கு மேல வேற தெய்வம் கிடையாது, அது வேற விஷயம். ஆனா அந்த மீனாட்சியே மானாமதுரையில் ஆனந்தவல்லியாக இருக்கா. அதனால அப்பேற்பட்ட ஸ்ரீவித்யா க்ஷேத்திரம் அம்பிகை பாலா திரிபுர சுந்தரி ஸ்வரூபத்திலே அந்த மானாமதுரையிலே இருக்காங்கிறது விசேஷம். அந்த மானாமதுரையிலே விளங்கக்கூடிய ஆனந்தவல்லிய பரபிரம்மஸ்வரூபிணியாக கொண்டு ஆனந்த நாயகி மாலை அப்படின்னு வீரை கவிராய பண்டிதர் பண்ணியிருக்கார். அதுல ஒரே ஒரு செய்யுள் மாத்திரம் சொல்றேன். அந்த நூலை சொல்ல ஆரம்பிச்ச காரணத்தினாலே அம்பாளை பார்த்து பாடுறார் வீரை கவிராய பண்டிதர். முன்னையோர் தேவருக்கு முற்பொருள் நீயாயிருந்தும் முன்னையோர் மூவருக்கும் முற்பொருள் நீயாயிருந்தும் பின்னையோர் ஈசன் இடம் பெற்றிருப்பது என்கொலோ தன்னை யொதுந்தொரும் நெஞ்சொத்து நீ அவர்க்கு அன்னையோ மாதோ சொல் ஆனந்த நாயகமே அப்படிங்கிறார். அதாவது அபிராமி பட்டர் சொன்ன மாதிரி இதற்கப்புறம்தான் அபிராமி எந்தாதி வந்தது. ஆனந்த நாயகி மாலைக்கு அப்புறம்தான் அபிராமி எந்தாதியானது வந்தது. அதன் பிறகுதான் பட்டருடைய காலம்.
அதுல சொல்றார், இந்த கருத்தை தான் அபிராமி எந்தாதியில் அபிராமி பட்டர் அப்படியே சொல்லி இருக்கார். ஆனந்த நாயகி மாலையிலே இவர் சொல்றார், அம்மா நீ மும்மூர்த்திகளையும் மீன்றவள், பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் மீன்றவள் நீ. ஆனா அதன் பிறகு அந்த பரமசிவனுடையதான இடது பாகத்திலே விளங்குகின்றாயே, பரமசிவனாருடைய பத்னியாக நீ விளங்குகின்றாயே, சிவமாகவும் சக்தியாகவும் எல்லாமாக விளங்கக்கூடியவள் நீ அல்லவா. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன். உன்னை வழிபடும் தோறும் அந்த பரமசிவனார் உன்னை வழிபடும் சமயத்திலே அவருக்கு நீ அன்னையோ மாதோ, அவருக்கு தாயாராக அவருக்கு ஆதாரமாக விளங்குவையா அல்லது அவருக்கு தாரமாக விளங்குவையா? இந்த விஷயத்தை எனக்கு நீ தெளிவுபடுத்து அப்படின்னு ஆனந்த நாயகியான அம்பாளை கேட்கிறார். அதைத்தானே பட்டரும், தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன், இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே, இனி நான் மற்ற தெய்வங்களுக்கு தொண்டு செய்து துவள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த பராசக்தி பரமசிவனுக்கும் மூலமாக ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த அபிராம சுந்தரியினுடைய பாதார விந்தத்தை நான் கெட்டியா பிடிச்சிருக்கும் பொழுது இனி மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டிய அவசியம் எனக்கு எதற்குன்னு பட்டர் கேட்டா மாதிரி தான் ஆனந்த நாயகி மாலையிலே வீரை கவிராய பண்டிதரும் கேட்கிறார். அந்த மகாத்மாவாகப்பட்டவர் அம்பாளே சிறு குழந்தை வடிவத்திலே விளங்கி அவருக்கு பணிவிடை பண்ணிருக்கா. சின்ன குழந்தையாக அவர் காசி யாத்திரை போன சமயத்திலே, அங்க மானாமதுரையிலிருந்து காசி யாத்திரை போறார். வேப்பத்தூர் கிராமம் மானாமதுரைக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கிருந்து காசி யாத்திரை போகும் பொழுது போகும் வழி முழுக்க சிறு பெண் வடிவிலே, அவருடைய பெண் வடிவிலே அம்பிகை அவருக்கு பணிவிடை பண்ணினாளாம். அவளை விட கருணாமூர்த்தி உண்டா? கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாங்கிறது சகசிரநாமா. கட்டாட்சத்தால கடைக்கண்ணால பார்த்தா கோட்டி கணக்கான லக்ஷ்மிகள் வந்து பணிவிடை பண்ணுவாளாம் அம்பாளுக்கு. 64 கோடி யோகினிகள் தேவியின் புருவம் அசையாதா அப்படின்னு அவள் அந்த புருவத்தை பார்த்துன்னு இருக்காளாம். ஏன்னா புருவத்தை மேல தூக்கினான்னா அம்பாள் வாயை திறந்து பேச மாட்டா, புருவ அசைவு தான். அந்த புருவ அசைவை வச்சு அவாவா அந்தந்த காரியங்களை பண்ணணும். அது யோகினி கூட்டங்களா இருந்தாலும் சரி, பிரம்மாதி மூர்த்தங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே அந்த தெய்வியினுடைய புருவ அசைவை கண்டு அந்தந்த காரியங்களை எல்லாம் பண்ணணும்னா அப்பேற்பட்ட பராசக்தி பஞ்ச பிரம்மாசனத்திலே விளங்கக்கூடிய ஜெகன்மாதா அந்த அம்பாளே வந்து இவருக்கு பணிவிடை பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னாக்க அவர் எப்பேற்பட்ட மகானாக இருக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். அப்பேற்பட்டதான ஒரு மகாத்மா அந்த வீரை கவிராய பண்டிதர். அவர் அநேக நூல்கள் பண்ணியிருக்கார். ஆனந்த நாயகி மாலை, திரிபுரை மாலை, திரிபுரை மனோன்மணி மாலை, இப்படி எல்லாமும் நூல்கள் பண்ணியிருக்கார். அவர் செய்திருக்க கூடியதான நூல்களிலே அதி முக்கியமானது அம்பிகையினுடைய அருள் வெள்ளத்தை பிரத்யட்சமாக கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டாக்க வாராகி மாலை அப்படிங்கிறதான ஒரு நூல் தான். இந்த மாலை அப்படிங்கிறதான அமைப்பிலே அநேக நூல்கள் நமக்கு உண்டு. கமலை பராசக்தி மாலை, ஆனந்த நாயகி மாலை, மதுராபுரி அம்பிகை மாலை அப்படின்னு அநேக நூல்கள் நமக்கு உண்டு. அதிலே முக்கியமாக விளங்கக்கூடியது வாராகி மாலை. இந்த வாராகி மாலையானது இந்த எதிரி கூட்டங்களை அழிக்கிறதுக்குன்னு மட்டும் கிடையாது, ஞானத்தை அடைய வேண்டியும் இந்த வாராகி மாலையை பாராயணம் பண்ணலாம். அதாவது அந்த பரதேவதையானவள் நமக்குள்ளே விளங்கக்கூடிய அகங்காரத்தை அழிக்கக்கூடியவளாக இருக்கா. நான் அப்படிங்கிற அகங்காரத்தையும் அந்த அகந்தையையும் அழித்து அம்பாளை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியவளாக ஜெகன்மாதாவாகப்பட்டவள் வாராகியாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே இந்த நூலை அனைவரும் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது வாராகி தர்ம தேவதை. அப்படி அந்த தர்மஸ்வரூபமாக விளங்கி கொண்டு ஜெகன்மாதாவானவள் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவளாக இருக்கா. அதனால இந்த வாராகி மாலையிலே விளங்கக்கூடியதான செய்யுட்களை தான் அவளுடைய கருணையோடே கூட நாம சிந்தனை பண்ண போறோம். அதிலே இந்த வாராகிக்கு விளங்கக்கூடிய நாமங்களை நமக்கு லலிதா உபாகியமானது விசேஷமாக சொல்றது. அந்த நாமங்களை முதல்ல சிந்தனை பண்ணுவோம். வாராகி அப்படிங்கிறது பரிபூர்ணமான பரபிரம்மத்தினுடையதான ஸ்வரூபமே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்தபடி காமாட்சி தேவியினுடையதான ரூபங்களிலே
15 ரூபங்களிலே முக்கியமான வடிவமாக வாராகியின் வடிவம் விளங்குறதுங்கிறத காமாட்சியினுடைய உபாசகராக விளங்கிய மூக்கர் விசேஷமா நமக்கு சொல்லி இருக்கார். தாட்டி தரிபு பரிபடன பயஹரண நிபுண ஹலமுசலா, பயத்தை ஒழிக்க கூடியதான ஹலத்தையும் முசலத்தையும் ஏந்தினவள், உலக்கையும் கலப்பையும் ஏந்தினவள், குரோடபதி பீஷணமுகி கிருடசி ஜெகதி துவமேவ காமாட்சி, அம்மா காமாட்சி குரோட்டமுகியாக, குரோட்டமுகிம்னா காட்டுப்பன்றியினுடைய முகத்தை உடையவளாக, வாராக முகத்தை உடையவளாக, தன் பக்தர்களுடைய பயத்தை அழிக்க கூடியவளாக, உலக்கையும் கலப்பையும் தன் திருக்கையிலே தாங்கினவளாக, வாராகியாக இந்த உலகிலே விளையாடக்கூடியவள், விஹரதி அப்படின்னா விளையாட்டு, விளையாடக்கூடியவள் நீயே அம்மா அப்படின்னு காமாட்சியினுடைய மகிமையை நமக்கு மூக சங்கரர் விசேஷமாக சொல்லி இருக்கார், மூகாச்சாரியால் சொல்லி இருக்கார். அதே போலத்தான் அந்த பரதேவதையின் கருணையானது அபாரமானது. அபிராமி பட்டரும் கூட தன்னுடைய அந்தாதியில் அபிராம சுந்தரியை வாராகியாவே தான் நமக்கு சொல்லி இருக்கார். பைரவி பஞ்சமி பாஷாங்குஷை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே அப்படின்னு தான் அந்த வாராகியின் பராக்கிரமத்தை அபிராம சுந்தரியின் அநேக வடிவங்களை சொல்லும் பொழுது வாராகியாக தேவி விளங்குவதை சொல்லி இருக்கார். மகாவித்யா மூர்த்தங்களிலே வாராகியும் முக்கியமான ஒரு மூர்த்தி. மகாவித்யைன்னு நாம சொன்னோம் இல்லையா, காளி தாரா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி அப்படின்னு. அதிலே அநேக மகாவித்யைகளிலே 32 மகாவித்யைகளிலே முக்தியை கொடுக்கக்கூடிய மகாவித்யா ரூபிணியாக பகவதி மகாவாராகியாக விளங்குறாங்கிறதும் ஐதீகம். அதனால வாராகியை தனியே வழிபட்டாலும் நமக்கு முக்தியானது உண்டு அப்படின்னு. அதாவது வாராகிய பக்தி மார்க்கத்தினாலே சுலபமாக அடைய முடியும், உபாசனையில் அடையிறது கஷ்டம். பக்தி மார்க்கத்தினாலே எளிமையான பக்தியினாலே வழிபட்டு அம்பிகையை சுலபமாக அடைய முடியுங்கிறதுக்கு அநேக சாஸ்திரங்கள் உண்டு. அப்படி அந்த பராசக்தியானவள் விஷுக்ரன் அப்படிங்கிறதான அசுரனை சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிறது லலிதோபாக்யானம் சொல்றது. விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா அப்படின்னு லலிதா தேவியினுடையதான ஒரு நாமம். லலிதா பரமேஸ்வரியான காமாட்சியே வராகானந்தநாதர் அப்படிங்கிறதான ஒரு மகாத்மாவிற்கு அருள் செய்வதற்காக வேண்டி இந்த வாராகியின் வடிவத்தை தாங்கிண்டா. திரிபுரா சித்தாந்தம் அப்படிங்கிற நூல் சொல்றது. அம்பாளுக்கு அநேக வடிவங்கள் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடியதான இடத்திலே எதனாலே லலிதா தேவிக்கு மகா திரிபுர சுந்தரிக்கு வாராகிங்கிற வடிவம் ஏற்பட்டது அப்படிங்கும் பொழுது அவளுடைய பரம உபாசகராக தேவியின் பக்தனாக தேவியின் உபாசகனாக விளங்கக்கூடிய வாராகானந்தர் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவிற்கு அருள் செய்வதற்காக வேண்டி அவரை போன்றதான வராக முகத்தை உடையவளாக தேவியானவள் ஆவிர்பவித்தாள். அந்த காரணத்தினாலே லலிதா தேவிக்கு வாராகிங்கிற நாமமானது ஏற்பட்டது அப்படிங்கிறத நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கா. அப்படி அவள் மகிமையானது கணக்கிலே சொல்ல முடியாத ஒரு மகத்துவத்தை உடையவள். தண்டநாயிகா அப்படிங்கிற வடிவமானது எல்லா வடிவங்களை விட பிரதானியமான வடிவமாக விளங்கக்கூடியது. அந்த வடிவத்தை தான் எல்லோரும் ஆராதிக்க முடியும். தண்டநாயிகாங்கிற ஸ்வரூபத்தோடத்தான் அம்பாள் இந்த க்ஷேத்திரத்துல இருக்கா. அஷ்டபுஜங்களோட 8 கரங்களிலே சங்கம் சக்கரம் ஹலம் முசலம் பாஷம் அங்குஷம் வரம் அபயம் இவைகளை ஏந்தி கொண்டவளாக சிம்ம வாகனத்திலே விளங்கக்கூடியவளாக அகண்ட சச்சிதானந்தமயியாக பரபிரம்மஸ்வரூபிணியாக விளங்கக்கூடியவள் தண்டநாயிகா. இந்த தண்டநாயிகாவாகப்பட்டவள் எல்லா வாராகி மூர்த்தங்கள் இவள்தான் ஆதி. அதனால இவளுக்கு ஆதிவாராகி அப்படின்னு பேரு. இந்த ஆதிவாராகியின் சகஸ்ரநாமம் உட்டாமரேஸ்வர தந்திரம் அப்படிங்கிற ஒரு தந்திரத்திலே விளங்குறது. இவளுக்கு மகாவாராகின்னு பேரு. ஏன்னாக்க எல்லா வாராகி மூர்த்தங்களுக்கும் இதை தவிர லகு வாராகி ஸ்வப்ன வாராகி திரஸ்கரிணி அப்படின்னு அநேக வாராகி மூர்த்தங்கள் இருந்த பொழுதிலும் கூட அத்தனை வாராகி மூர்த்தங்களுக்கும் ஆதியாக விளங்க
விளங்கக்கூடிய மூர்த்தி யாரு அப்படின்னு கேட்டாக்க இந்த மகாவாராகி தான். வழிபடக்கூடிய பக்தனுக்கு முக்தியை வழங்கக்கூடியதான கருணாமூர்த்தியாக ஜெகன்மாதா இருக்கா. ஸ்ரீபுரத்திலே தேவியினுடைய வாசஸ்தானமாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நகரத்திலே மரகத கோட்டையிலே ஜெகன்மாதாவானவள் மகாவாராகியாக பிரகாசிக்கிறத லலிதா உபாக்கியானம் விசேஷமாக சொல்லுறது. அது போல ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து மத்தியத்திலே விளங்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு அருகேயும் வாராகிக்கு ஒரு கிரகமானது விசேஷமாக விளங்குறது. அந்த க்ஷேத்திரத்திலேயும் இந்த வாராகியானவள் விளங்குறாங்கிறதையும் சொல்றது. அது மட்டும் இல்லாமல் தேவியினுடைய வாசஸ்தானமா விளங்கக்கூடிய அம்பாளுடைய ஸ்ரீபுரத்திற்கு மனுத்வீபத்திற்கு நாம போகணும் அப்படின்னாக்க வாராகியினுடைய அனுமதி இல்லாமல் நம்மால் போக முடியாது. நமக்குன்னு இல்லை, முக்கண் படைத்த ஈசனும் கூட அவள் அனுமதி பெற்றுத்தான் அங்கே போக முடியுங்கிறத லலிதோபாக்கியானம் சொல்லுறது. ஏன்னாக்க இவள்தான் பக்தனை முக்தி பாதைக்கு உயர்த்தக்கூடியவள். இவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா முக்தி பாதையில் நம்ம போக முடியாது. நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது நமக்கு எத்தனையோ இடர்கள் நமக்கு ஏற்பட்டுதான் இருக்கும். நம்ம கர்மா அவ்வளவு கனமா இருக்கு. அந்த காரணத்தினாலே அவள் ஞான ரூபமா விளங்கக்கூடிய லலிதா தேவியினுடைய ஸ்வரூபத்தை அவ்வளவு சுலபமாக அடைய முடியாது. அந்த இடர்கள் எல்லாவற்றையும் அழிக்க கூடியவள் யாரு? பக்தனுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு புத்திரன் போல பக்தனை அணைத்து அந்த இடர்களை அழிக்க கூடியவள் யாருன்னா பகவதி மகாவாராகி. அந்த காரணத்தினாலே தான் வாராகியினுடையதான கருணையும் ராஜமாதங்கியினுடையதான கருணையும் இருந்தாதான் நம்ம லலிதா தேவியின் பாதாரவிந்தத்தை அடைய முடியும்னு சொல்லியிருக்கா. அதனால பக்தனை ரட்சிக்க கூடியவளாக, தன் பக்தனுக்கு ஏற்படக்கூடியதான ஆபத்துகளை அழிக்க கூடியவளாக, அதாவது லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றவனுக்கு ஒரு பெரிய ராஜா என்ன பண்றான்னா அவனை எப்படியாவது அழிக்கணும்னு பாக்குற. இவனோ பாமரன், ஒரு குடிசையில தான் அவன் இருக்கான். ஆனா அம்பாள் மேல அபரிமிதமான ஒரு பக்தி, அவன் புகழானது எல்லா இடத்திலையும் பரவருது. இந்த ராஜாக்கு அது பொறுக்கல. அப்போ அவன் என்ன பண்றான்னு கேட்டாக்க இந்த பக்தனை எப்படியாவது அழிக்கணும்னு அந்த பார்த்து படைகளை ஏவு விடுறானா. அப்போ அம்பாள் என்ன பண்ணுவாராம், தண்டநாதையான வாராகி எந்த ராஜாவானவன் தேவியினுடைய பக்தனுக்கு தன் பக்தனுக்கு எதிரியாக விளங்குறானோ அவன் படைகள் முதற்கொண்டு அத்தனையும் துவம்சம் பண்ணிடுவா அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாம உத்தரபாகம். தேவியினுடைய பக்தனை கிரூரமா இப்படி பார்த்தா போருமா, இப்படி பொறாமப்பட்டு இப்படி கிரூரமா பார்த்தா அந்த க்ஷணமே வாராகி அவன் கண்ணை குருடாக்கிடுவா. அப்படி அந்த அளவுக்கு தன் பக்தர்களை பாதுகாக்க கூடியவளாக, கருணையை பொழிய கூடியவளாக வாராகி காரனோடு வார்த்தையாடாதேம்பா பழமொழியே உண்டு. வாராகி காரனோடு வார்த்தையாடாதே. ஏன்னா தர்ம தேவத்தை தன்னை வழிபடக்கூடியவனும் தர்மத்துல இருக்கணும் தான் அம்பாள் பாப்பா. ஏன்னா அவ தர்ம தேவத்தை, தண்டநாதான்னே அவளுக்கு பேரு. ஏன்னா தவறான வழியிலே செல்லும் பொழுது கண்டிச்சு திருத்தக்கூடியவளாகவும் இந்த அம்பிகை தானே இருக்கா. அதனால வாராகியை வழிபடுறவா தர்மத்துல எப்பொழுதும் ஸ்திரமா இருக்கணும். தர்மத்தில் அவளுக்கு நம்பிக்கையானது ஸ்திரமாக இருக்கணும். அப்படி தண்டநாதா கண்டிச்சு திருத்தக்கூடியவளாகவும் அந்த பரமேஸ்வரி ஸ்வயம் தானே விளங்குறா அப்படிங்கிறதும். அப்படி அந்த கருணாமூர்த்தியான வாராகியின் மீதுதான் விசேஷமாக வாராகி மாலை அப்படிங்கிறதான ஒரு மாலையை நமக்கு வீரை கவிராக பண்டிதர் பண்ணிருக்கார். அந்த வாராகி மாலையை பாராயணம் பண்ணலாம். 12 நாமங்களை தேவர்கள் வாராகியா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அந்த மகாவாராகியாக விளங்கக்கூடிய தேவியை 12 நாமங்களாலே தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அந்த 12 நாமங்களை சொல்லியும் நாம் வழிபடலாம். ஏன்னாக்க அம்பாள் லலிதா பரமேஸ்வரியனுடைய காமாட்சியனுடையதான அப்படி மலர் கனைகள்ல இருந்து உற்பத்தியாகி வந்தவ. பஞ்ச புஷ்பபானங்களை காமாட்சி கையில வச்சுன்னு இருக்கா. அதிலிருந்து உற்பத்தியாகி வந்த உடனேயே எல்லா தேவர்களும் அப்படி தண்டாகாரமா தேவியினுடைய பாதார விந்தத்திலே விழுந்து 33 தேவர்களும் மும்மூர்த்திகளும் அம்பிகையினுடைய பாதத்திலே விழுந்து 12 நாமங்களால அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினா. அந்த 12 நாமங்களை சொல்றேன். சிவா, அரிக்னி, தண்டநாதா, மகாசேனா,
பஞ்சமி. பஞ்சமிங்கிறதே அவளுக்கு முக்கியமான ஒரு நாமா. அதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஸ்ரீவித்யா சித்தாந்தத்திலே ரகசியமான அர்த்தங்கள் உண்டு. அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு அர்த்தத்தை மாத்திரம் சொல்றேன். பஞ்சமி திதி அவளுக்கு விசேஷம் அப்படிங்கிறதான காரணத்தினாலேயும் அந்த பஞ்சிகைகள் அப்படின்னு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர்கள் எல்லோரும் இந்த ஸ்ரீசக்கர நவாவரண பூஜையினுடைய முடிவிலே பண்ணுவா. அதுல 25வது தேவியாக பஞ்சிகைகளில் கடைசியாக ஆராதனையை கொள்ளக்கூடிய மூர்த்தியாக எல்லாமே யார்கிட்ட ஒடுங்குமோ அவளாக விளங்குற காரணத்தினாலே அவளுக்கு பஞ்சமி அப்படின்னு பேரு. சங்கேதா, சமய சங்கேதா, சமயேஸ்வரி. அந்த வாராகி எங்க இருக்கான்னு கேட்டா இங்க இருக்கா. ஆக்ஞா சக்கரேஸ்வரி அப்படின்னு அவளுக்கு பேர். இந்த வாராகியினுடைய ஸ்தானமே ஆக்ஞா சக்கரம் தான். ஆக்ஞா சக்கரத்திலே ஸ்திரமாக அந்த வார்த்தாளியானவள் பிரகாசிக்கிறாங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. போத்ரினி, வார்த்தாளி, அதோட வாராகி. இந்த 12 நாமங்களுமே அதிமங்களமாக விளங்கக்கூடியது. இந்த 12 நாமங்களை சொல்லி நாம அந்த அம்பிகையை துதித்தாலே பரம மங்களத்தோடே விளங்கக்கூடியவளாக இருக்கா. தேவர்கள் அத்தனை பேருமே அம்பிகே இந்த விஷுக்கரனுடைய அட்டகாசத்தை அழித்து எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ண வேண்டும் தாயேன்னு புஷ்பங்களை மழையா அம்பாள் மேல வருஷிச்சு இந்த 12 நாமங்களை சொல்ல அம்பிகை மனம் மகிழ்ந்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்து போக்குவேன். பண்டாசுரனுடைய சேனாபதியாக விளங்கக்கூடிய விசுக்கரனை ஒரு க்ஷணத்திலே ஒழித்து உங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்றேன்னு அபயம் கொடுத்தாள். அப்படிங்கிற காரணத்தினாலே எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த 12 நாமங்களை சொல்லி நாம வாராகியை வழிபட்டா ஒண்ணுமே வேண்டாம். ஆத்துல விளக்கேத்திட்டு, குத்து விளக்கேத்திட்டு சாயங்கால வேளையிலே மனமுருகி அம்பாள இந்த 12 நாமங்களை சொல்லி வழிபட்டா போதும். சகல சௌபாகியங்களும் நம்ம வீட்டை தேடி வரும். இதுல சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த 12 நாமங்கள். இதத்தான் நவாவரண பூஜையோட முடிவிலே வாராகியினுடைய 12 நாமங்களை அர்ச்சனை பண்ணுவா. நவாவரணத்தோட முடிவிலே இந்த 12 நாமங்கள் அர்ச்சனை பண்ணி, ராஜமாதங்கியினுடைய நாமங்கள் அர்ச்சனை பண்ணி, லலிதா தேவியின் 25 நாமங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு தான் பூர்த்தி ஆகிறது. அப்பேற்பட்ட நாமங்கள் இது. அதனால இந்த நாமங்களுக்கு ஈடு வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த நாமங்களை விசேஷமாக நாம பாராயணம் பண்ணுவோம். அது போல வாராகி மாலையிலே விளங்கக்கூடிய மகா கணபதியினுடைய துதியை நம்ம பார்த்துட்டு இன்றையதான பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். தொடர்ந்து நாம ஒவ்வொரு நாளும் வாராகியினுடைய வைபவத்தை சிந்தனை செய்யலாம். பெருக்கும் கருணை வாராகி தன் மாலை பேசுதற்கு நெருக்கும் குவிமுலை அம்பிகை வாமம் நிறைந்து மகிழ்ந்திருக்கும் பரன் சுதன் அங்குஷ பாசம் எனது வினை கருக்கும் தகைமை விநாயகன் சேவடி காப்பு அதுவே அப்படின்னு விநாயகருடையதான காப்பு. பெருக்கும் கருணை, பெருகிய கருணை மிகுந்த வாராகி அப்படிங்கிறார். ஏன்னா கருணாமூர்த்தி இல்லையா அந்த பராசக்தியானவள். பெருக்கும் கருணை வாராகி, பெருகிய கருணாமூர்த்தியாக கருணை கடலாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி அவளுடைய மாலையை பேசுதற்கு, அவள் மாலையை பாடுதற்கு நெருக்கும் குவிமுலை அம்பிகை, நெருங்கிய ஸ்தனபாரங்களை உடையதான அம்பிகை எவனுடைய வாமத்திலே விளங்குகின்றாளோ, பராசக்தியான ஜெகன்மாதாவானவள் எந்த பரமசிவனாருடையதான வாமபாகத்திலே விளங்குகின்றாளோ அந்த பரமசிவனுடைய பரன் அப்படின்னா அவருக்கு மேல வேற ஒத்துரும் கிடையாதுன்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு மேல வேற ஒத்துருமே கிடையாது. அந்த பரன் சுதன் அப்படின்னா அந்த பரனான பரமசிவனாருடைய மகனாக சுதனாக விளங்கக்கூடிய கணேசர். இவரே சிவசக்தி ஐக்கியந்தான். சிவசக்திகளுடைய ஐக்கிய வடிவத்திலே விளங்கக்கூடியவர் பரன்சுதன். அங்குஷ பாசம், அங்குஷத்தையும் பாசத்தையும் தன் கரத்திலே தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடிய கருணாமூர்த்தியான மகா கணேசர். எனது வினை கருக்கும் தகைமை விநாயகன். எனது வினையை எந்தெந்த பிறவியில் நான் என்னென்ன பாவங்களை செய்திருக்கேனோ அத்தனை பாவங்களையும் அழிக்க கூடியதான கணபதியை விட பரபிரம்மம் கிடையாது. ஏன்னாக்க கணேசருடைய பாதார விந்தத்திலே விழுந்தாக்க அத்தனை பாவங்களும் அழிஞ்சு போகிறதுங்கிறத கானாபத்திய தந்திரங்கள் விசேஷமா சொல்றது. மகா கணபதி தான் மும்மூர்த்திகளை உண்டு பண்ணினார்னே உண்டு. இது முத்கல புராணத்திலே விளங்குறது. மும்மூர்த்திகள் 3 பேரையும் உண்டு செய்தவரே மகா கணபதி தான் அப்படின்னு சொல்லுவா. ஆனந்த மூர்த்தி அவர்.
லலிதா பரமேஸ்வரியினுடைய ஆனந்தத்திலிருந்து உற்பத்தியாகி வந்தவர். அதனால அவருடைய ஸ்வபாவமே ஆனந்தம்தான். ரௌத்ரபாவமே இல்லாத எப்பொழுதும் ஆனந்தமாக கருணை கடலாக விளங்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபமே சாட்சாத் மகா கணேசர். அந்த காரணத்தினாலே அம்பிகையை புத்திரனாக, பரமசிவனுக்கு புத்திரனாக, ஆனந்த ரூபியாக விளங்கக்கூடியதான அந்த மகா கணபதியை எனது வினையை கருக்கும் பொருட்டு அந்த மகா கணேசருடையதான பாதார விந்தத்தை நான் தியானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த வாராகியினுடையதான ஒரு மாலையை பாடுவதற்காக மகா கணேசருடைய பாதார விந்தத்தை கவியானவர் பிரார்த்தனை செய்துகிறார். நாமும் கூட அந்த மகா கணேசருடைய பாதார விந்தத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கும் ஏக சக்கரவர்த்தினியாக விளங்கக்கூடியதான பரதேவதை ஸ்ரீ மகாவாராகியினுடையதான வைபவத்தை சிந்தனை செய்யலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.